இதோ இந்த தெரிகிறார் பார்த்தீங்களா குல்ஷன், இவரை பற்றி முழு ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன், முடிஞ்சா முழுசா கேளுங்க. ஆக்சுவலாக இவருக்கு வந்து 2 கைகள் வந்து இல்லை. இவருடைய ஊர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பரங்காபாத் அப்படிங்கிற ஒரு ஊருங்க. ஸோ இவர் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர். இவருக்கு வந்து 2 கைகளுமே இல்லை. இவர் வந்து அந்த ஸ்கூலில் வந்து மேக்ஸ் டீச்சராக அவர் வந்து பாடம் எடுக்கிறாரு. நிறைய குழந்தைகளுக்கு வந்து பாடம் எடுக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க. எப்படி இந்த மனுஷன் வந்து 2 கை இல்லாமையே அவர் வந்து பாடம் எடுக்கிறாரு, இவ்வளோ டேலண்டாக இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து 2 கை இல்லைன்ட்டு அவர் வந்து அவருடைய காலால் எழுதுறாருங்க, எழுதக்கூடிய அந்த ஒர்க் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இவர் தினமும் இந்த டீச்சிங் பண்றதுக்கு ஸ்கூல் கிளம்பி போகும்போது இவங்களுடைய ஒய்ஃப் தான் அவருக்கு வந்து ட்ரெஸ் மாட்டி விடுறது, முழுசா அவர் வந்து ரெடி பண்ணி அனுப்புறது அவங்களுடைய ஒய்ஃப். இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நல்ல வேலை கொடுத்து அதை செய்யன்னு சொன்னாலே 1008 குறை கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை வந்து அவர் பெருசாவே ஃபீல் பண்ணது இல்லையா, ஸோ ஒரு பெரிய பாரமாகவே நினைச்சது இல்லையா. அப்புறம் ஏன்டா கை கால்லாம் நல்லா வச்சுக்கிட்டு சும்மா புலம்பி சாவறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில நண்பர்களை பார்த்து வந்து கேட்க தோணுது. தயவு செஞ்சு திருந்துங்கடா. இது போன்ற நண்பர்களே நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நாளும் எனக்கு இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு சொன்னதில்லை. பட் நல்லா இருக்க நம்ம ஏன்டா இவ்வளோ குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.